அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது கட்சியின் சார்பில் வெளியிட்டு மதுக்கடைகளை மீண்டும் திறப்பதற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்பதாகும். உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு செல்கிறது. மதுக்கடைகளை திறந்தே தீருவோம் என்று வைராக்கியத்தோடு தமிழக அரசு இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உயர்நீதிமன்றம் உரிய ஆதாரங்களை பெற்று கொரோனா தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இடைக்காலமாக தடை விதித்திருக்கிறது. மே 17ஆம் தேதி வரையில் இந்த ஊரடங்கு அல்லது முழு அடைப்பு நீடிக்கிற வரையில் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதே வேளையில் ஆன்லைன் மூலமாக மது விரும்புகிறவர்கள் பெற விரும்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதற்குரிய ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்யலாம் என்றும் அந்த தீர்ப்பிலே கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு பரவும் விகிதத்தை கட்டுப்படுத்துவதற்கு சமூக பரவல் நிகழாமல் முறியடிப்பதற்கு முழு அடைப்பு நடைமுறையில் இருக்கிறது. ஒரு கிராமத்து தாயார் இயல்பாக பேசியிருக்கிறார். பால் கடைக்கு போனால் கொரோனா தொற்றும் என்று விரட்டி அடிக்கிறது போலீஸ், பெட்டி கடைக்கு போனால் விரட்டி அடிக்கிறது போலீஸ், உறவினர்களை பார்க்க போனால் விரட்டி அடிக்கிறது போலீஸ். ஆனால் சாராய கடைக்கு போனால் கொரோனா தொற்றாதா? இது என்ன நியாயம் என்று தமிழக அரசை கிராமத்து வழக்கில் மிகவும் கொச்சையாக பேசி தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அந்த ஒரு நிமிட கருத்து பகிர்வில் அது கூறியிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் அது வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. மிகவும் யதார்த்தமாக அந்த தாயார் கேட்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் செய்வது முறைதானா, நியாயம்தானா? மற்றவர்களின் குடியை கெடுக்கலாமா? சாராய கடைகளை திறக்கலாமா? மக்களின் உணர்வை புரிந்து ஆளுவோர் ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வேண்டும். மதுக்கடைகள் திறந்த ஒரே நாளில் தமிழகத்திற்கு 150 கோடி ரூபாய் வியாபாரம் நடந்திருக்கிறது என்று தகவல்கள் கூறுகின்றன. 150 கோடி ரூபாய் வருமானம் அல்லது வியாபாரம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே நடந்திருக்கிறது என்றால் இது பெருமைப்படக்கூடிய ஒன்றா? வெட்கப்பட வேண்டாமா? இதுதான் இன்றைக்கு நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. ஒவ்வொரு மதுக்கடைக்கு முன்னாலும் எத்தனை ஆயிரம் பேர் அணிவகுத்து நிற்கிறார்கள், இடித்துக்கொண்டு நெறித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மணிக்கணக்கிலே வரிசையில் காத்து நிற்கிறார்கள். கடும் வெயிலிலும் கொரோனாவை பற்றி எந்த அச்சமும் அவரிடத்திலே இல்லை. இது எங்கே போய் முடியும்? தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் அலைபேசியை நாம் எடுத்தால் என்ன விளம்பரம் செய்கிறது?
கொரோனாவை பற்றி எத்தகைய விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது? இந்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி. ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையிலே 3 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தமிழக அரசுக்கு 150 கோடி என்று நான் சொன்னது தவறு, 170 கோடி என்று தகவல் வருகிறது. ஆக அரசுக்கு இத்தனை கோடி வியாபாரம் நடக்கிறது என்பதால் இதை நாம் வரவேற்க முடியுமா, ஆதரிக்க முடியுமா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். மதுக்கடைகளை திறந்தவுடன் ஒரு நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த வரிசையிலே நிற்கிற காட்சியை பார்க்கிற போது கொரோனா பரவுமா பரவாதா, நேற்று வந்தவர்களால் எவ்வளவு பேருக்கு கொரோனா கிராமப்புறங்களில் பரவுமோ என்கிற அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. இதை எதிர்த்து தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி சார்பும் இல்லாத வழக்கறிஞர்கள், கட்சி சார்பு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள், வாதிட்டார்கள், உரிய ஆதாரங்களை காட்டினார்கள், கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார்கள். அதன் பின்னர் உயர்நீதிமன்றம் மே 17ஆம் தேதி வரையில், இந்த ஊரடங்கு நீடிக்கிற வரையில் கடைகளை திறக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. இப்போது தேதி 9 ஆகிவிட்டது. இன்னும் இடையிலே 8 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 8 நாட்களில் அதிகபட்சம் போனால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரமாகும். 1000 கோடி ரூபாயும் லாபம் என்று சொல்ல முடியாது. இதில் என்ன சாதிக்கப் போகிறது தமிழக அரசு? ஒரு வார காலம் பொறுத்திருந்தால் என்ன? இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப் போகிறார்கள் என்றால் அந்த வழக்குக்கு எவ்வளவு செலவாகும்? உச்சநீதிமன்றத்திலே ஒரு நிமிடம் வந்து வழக்கறிஞர் பேசிவிட்டு போனாலேயே அந்த வழக்கறிஞருடைய தகுதிக்கு ஏற்ப, சீனியாரிட்டிக்கு ஏற்ப 30 லட்சம் 40 லட்சம் என்று வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு செலவு செய்து இந்த வழக்கை நடத்தி மறுபடியும் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறது தமிழக அரசு என்றால் மக்கள் மீது இந்த அரசுக்கு உள்ள அக்கறை என்ன? உண்மையிலேயே இவர்கள் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுகிறார்களா? நமக்கு என்ன சந்தேகம் எழுகிறது என்றால், இப்படி கொரோனா பரவ வேண்டும், நாடு முழுவதும் பதற்றம் உருவாக வேண்டும், எல்லோரும் மருத்துவமனைகளில் கிடக்க வேண்டும், அதை கவனிப்பதற்கே அரசுக்கு நேரம் சரியாக இருக்கிறது. எனவே 2021 சட்டமன்ற தேர்தல் இப்போதைக்கு தேவையில்லை, தள்ளி வையுங்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் போய் கோரிக்கை விடுக்கலாம் என்கிற அடிப்படையில் தமிழக ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏனென்றால் அடுத்த மே மாதத்திற்குள்ளாக புதிய அரசை தேர்ந்தெடுத்தாக வேண்டும். தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவை கட்டுப்படுத்திவிட்டால் தமிழகத்தில் கொரோனா இல்லை, இயல்பு நிலை திரும்பிவிட்டது, எல்லாவற்றையும் நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை செய்தால் உரிய தேதியில் தேர்தல் நடத்துவதற்கான முனைப்பை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அது கட்டாயம் செய்தாக வேண்டும். ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது, தேர்தல் நடத்தக்கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்று உள்ளூர ஒரு எண்ணம் இன்றைக்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஆளும் கட்சியினருக்கு இருக்கிறதோ என்கிற அச்சம் நமக்கு மேலெழுகிறது. இதற்காகவே மெனக்கெட்டு அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மதுக்கடைகளை திறந்ததால் கொரோனா தொற்று பரவும் என்கிற அச்சம் ஒருபுறம், அதே வேளையில் சாதி வெறியர்கள் கொட்டம் இன்னொரு புறம் தலைவிரித்தாடுகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது நடக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கொரோனா அச்சமும் இல்லை, பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்த அச்சமும் இல்லை,
சாதி வெறியர்களின் மதவெறியர்களின் புத்தி மாறவும் இல்லை என்பதற்கு தமிழகத்திலே இந்த 2 நாட்களில் நடந்த சம்பவங்கள் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. சேலம் மாநகரத்தை ஒட்டி ஓமலூர் அருகே ஒரு கிராமத்தில் நேற்று சாதி வெறியர்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி விஷ்ணுபிரியன் என்கிற ஒரு இளைஞனை கத்தியால் குத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். அதன் பின்னணியை விசாரிக்கிற போது இதற்கான பகைக்கூறு எங்கே தொடங்கியது, முளைத்தது என்று பார்த்தால் மதுக்கடையில் இருந்துதான் என்று சொல்லப்படுகிறது. அதில் அரசுக்கு தெரிந்த மதுக்கடைகள், அரசால் நடத்தப்படுகிற மதுக்கடைகள் ஒருபுறம், காவல்துறைக்கு தெரிந்து நடக்கிற சந்துக்கடைகள் இன்னொரு புறம். சந்துக்கடைகள் என்ற கடைகளும் அரசுக்கு தெரியாமல் இயங்குகிற கடைகள், ஆனால் காவல்துறைக்கு தெரிந்து இயங்குகிற கடைகள் இருப்பதாக நேற்று தான் நமக்கு தெரிந்தது. அவர்கள் சந்துக்கடையிலே குடிக்க வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ விவாதம் செய்ய, அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வழக்கம் போல 2-3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து 10-15 இருசக்கர வண்டியிலே ஆட்கள் வந்து தலித்துகள் குடியிருக்கக்கூடிய கிராமத்து அல்லது அந்த பகுதிக்குள்ளே நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீடுகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். என்ன சண்டை என்று அதிர்ச்சியால் வீட்டில் இருந்த இளைஞன் வெளியே வந்திருக்கிறான். வந்தவனை சுற்றி வளைத்து கத்தியால் குத்தி படுகொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். ஒருபுறம் சாதி பித்து, இன்னொரு புறம் மது மிதப்பு. ஆகவே மதுக்கடை திறந்ததால் எத்தகைய பின்விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நேற்று நான் சொன்ன இன்னொரு நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேலமங்கலம் கிராமத்தில் இதேபோல் மதுக்கடைகளுக்கு சென்ற சிலர் சாதி அடிப்படையில் தலித்துகளோடு உரசிக்கொள்ளுகிற நிலை, கொரோனா பரவுகிறது என்று சொல்லி தலித்துகளுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டு அவர்களின் இருசக்கர வண்டிகளை தீ வைத்து கொளுத்தி மிகப்பெரிய சாதி வெறியாட்டத்தை நடத்தியிருக்கிறது ஒரு கும்பல். அதில் 5-6 பேர் படுகாயமுற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல அரசு அல்லது காவல்துறை கவுண்டர் பெட்டிஷன், எதிர்தரப்பிலும் ஒரு புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து இருதரப்பாரையும் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் அல்லது பின்னால் வழக்கை நீர்த்து போகச் செய்வார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தலித் மக்களிடமே கைது செய்கிறோம் என்று போய் அச்சுறுத்தி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், வன்முறையில் நீங்களும் ஈடுபட்டு இருக்கிறீர்கள், அவர்களின் நிலபுலங்களில் வயல்களில் மோட்டார் பம்பு செட்டுகளை அடித்து நொறுக்கி இருக்கிறீர்கள், அவர்கள் புகார் தந்திருக்கிறார்கள். இப்படி காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இதுவரையில் எனக்கு தெரிந்து தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது படுகொலை செய்யப்பட்டாலும் கூட, எவ்வளவு கொடூரமான வன்முறையில் பாதிக்கப்பட்டாலும் கூட, அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்வது என்பது ஒரு நிரந்தரமான நடவடிக்கையாக, வாடிக்கையான ஒரு போக்காக நீடிக்கிறது. ஆதி சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன் உளுந்தூர்பேட்டை அருகே இதேபோல சாதி வெறியர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அவருடன் இருந்த தோழர்கள் மீது வழக்கு. எந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எங்கே தலித்துகள் பாதிக்கப்பட்டாலும், பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது ஒரு நீண்டகால தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது.
மதுக்கடைகள் திறப்பதால் எப்படிப்பட்ட பின் விளைவுகளெல்லாம் ஏற்படுகின்றன என்பதை நாம் இதிலிருந்து உணர முடிகிறது. எனவே தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிக மோசமான ஒரு துரோக நடவடிக்கை இது. மே 17 வரையிலும் தான் இடைக்கால தடை அல்லது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மே 17 வரையில் நீங்கள் பொறுத்திருக்கக்கூடாதா? ஊரடங்கு, முழு அடைப்பு ரத்து செய்யப்படுமேயானால், இயல்பு நிலை திரும்புமேயானால் மதுக்கடைகள் திறப்பது குறித்து நீங்கள் முடிவெடுங்கள். குறைந்தபட்சம் இந்த ஒரு வார காலம் கூட உங்களால் பொறுக்க முடியாது என்பது வேதனையாக இருக்கிறது. எனவே தமிழக அரசின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அணுகும் போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நேற்று குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட 8 கட்சிகளின் தலைவர்களின் சார்பில் ஒரு மனுவை நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த மனுவில் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சந்தடி சாக்கில் இந்த கொரோனா கொடூரம் தலைவிரித்தாடுகிற இந்த நேரத்தில் தொழிலாளர் நல சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சில மாநில அரசுகள், குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளக்கூடிய குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரம் என்பதை 12 மணி நேரமாக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசும் மத்திய பிரதேச அரசும் இருக்கிற தொழிலாளர் நலச்சட்டங்களை 3 ஆண்டுகளுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அதை சஸ்பெண்ட் செய்கிறோம் என்று தொழிலாளர் நலச்சட்டங்களை, தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்குரிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்களே ஒரு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் உடனடியாக குடியரசுத் தலைவர் இதில் தலையிட வேண்டும், தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே இந்த கொரோனா முழு அடைப்பினால் ஏறத்தாழ 14 கோடி பேர் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. அண்மையிலே மகாராஷ்டிராவிலிருந்து மத்திய பிரதேசத்திற்கு பயணித்தவர்கள் வழியிலே தண்டவாளத்தில் சோர்ந்து படுத்த நிலையில் ஒரு சரக்கு ரயில் வந்து அவர்கள் மீது மோதி அதே இடத்தில் 16 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எந்த முறையான உருப்படியான செயல் திட்டத்தையும் வைத்திருக்கவில்லை என்பதால் தான் புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலை கவலைக்குரியதாக இருக்கிறது. இன்னும் அது தொடர்கிறது, வேதனைக்குரியது. எனவே அரசு புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களின் நலன்களையும் பாதுகாக்க உரிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்று இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இதற்கிடையில் மின்வாரியம் என்பது சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு தனி அமைப்பு, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த மின்வாரியத்தை மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லுகிற வகையில் மின் திருத்த சட்ட மசோதா ஒன்றை உருவாக்கியிருக்கிற நிலையில் அது குறித்த கருத்து கேட்டு அறிவிப்பு செய்திருக்கிறது. மாநில உரிமைகளை பறிக்கும் செயல். அது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வருகிற இலவச மின்சாரத்தை தடுக்கும் ஒரு முயற்சி, ஏழை எளியோருக்கு இலவச மின்சாரம், மின்விளக்கு, ஒரு விளக்கு திட்டம் போன்றவற்றையெல்லாம் பறிக்கும் முயற்சி. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதை தடுத்தாக வேண்டும். மின் வாரியம் வழக்கம் போல தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக அது இயங்க வேண்டும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் போனால் அது தனியார்மயப்படுத்தப்படும், மாநில உரிமைகள் பறிக்கப்படும், ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்டு வருகிற இலவச திட்டங்கள், மின்சார திட்டங்கள் முற்றிலும் பறிக்கப்படும். குறைந்த கட்டணத்தில் மின் விளக்குகளை பயன்படுத்திக் கொள்ளுகிற சாதாரண குடிமக்களின் உரிமைகள் பறிபோகும். எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் மின் வாரியத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு போவதை தமிழக அரசு தடுத்தாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இன்னும் பேச நிறைய தகவல்கள் உண்டு என்றாலும் இந்த அளவில் நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன்.
இன்று வீடியோ கான்ஃபரன்சிங் என்கிற காணொளி கூடல் கருத்து பகிர்வு நிகழ்வை கூட நான் தவிர்த்து விட்டேன். நாளை அது உள்ளது. நேற்று தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக நான் காணொளி கூடல் நிகழ்விலே அமர்ந்திருந்ததால் கடும் முதுகுவலி. எனவே இன்று அது தவிர்க்கப்பட்டதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வழக்கம் போல கருத்து பகிர்வோம் காணொளி கூடல் நிகழ்ச்சி உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வழி தற்காப்பு 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 என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.